ஏஐ வந்து ஃபியூச்சர்ல வந்து ஆபத்தா இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு வந்துச்சு. நம்ம கதாநாயகனும் பார்த்துக்கிட்டீங்கன்னா வந்து சோஷியல் மீடியா ஒரு சேனல் வச்சிருக்காங்க. ரெண்டு பேருமே ஒரு ஃபேமஸான கப்பல். அவங்க லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து சோஷியல் மீடியா அப்டேட் பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படி இருக்கிறார். இப்ப லவ் பண்ணி 5 வருஷம் ஆயிடுச்சு. கதாநாயகனுக்கு தெரியாம அவங்க 5 வருஷம் அனிவர்சரியை வந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம கதாநாயகி வந்து சர்ப்ரைஸ் பண்ண சொல்லிட்டு லைஃப் ஆன் பண்ணிக்கிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்டை சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு அங்க போய் பார்த்தா கதாநாயகி வந்து வேற ஒரு பொண்ணு கூட வந்து டேட் பண்ணிட்டு இருப்பாரு. முத்தம் கொடுக்க போவாரு. அந்த நேரத்துல இவங்க உள்ள பூந்து கதாநாயகனை போட்டு ஒரு வெளி, அந்த பொண்ணு போட்டு ஒரு வெளுன்னு வெளுத்து எடுப்பாங்க. அது அப்படியே லைவ் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ சோஷியல் மீடியாவை பொண்ணா வைரல் ஆகி எல்லாருமே கதாநாயகி தான் போட்டு பயங்கரமா ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இதனால ரொம்ப டிப்ரெஷனுக்கு போற நம்ம கதாநாயகி என்ன பண்றாங்கன்னா ஆப்பை பாக்குறாங்க. அது வந்து ஒரு ஏஐ ஆப். இப்போ அந்த ஆப் என்ன பண்றாங்க, கிளிக் பண்ணி உள்ள பூந்து அவங்க பேரு, என்ன மாதிரி முகம் அமைப்பு வேணும், என்ன பேர்ல வேணும் அப்படின்றத வந்து எல்லாமே இவங்களே முடிவு பண்ணி அந்த ஏஐ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த ஏஐ கேக்குது உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு. இப்போ நம்ம கதாநாயகி வந்து என் பாய் ஃப்ரெண்டை என் லைஃப்ல இருந்து நான் மொத்தமா அழிக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. இப்போ அந்த ஏஐ என்ன பண்ணுது, எல்லாத்துக்கும் அக்ரி கொடு, அவங்களோட போட்டோ எல்லாத்தையும் அந்த ஏஐ எடுத்துருது. அவங்கள வச்சுட்டு இப்போ அவங்க பாய் ஃப்ரெண்டை மட்டும் அழிச்சிரும். ஆனா வந்து அதுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகும். ஏன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் போட்டோஸ் கிட்ட இருக்குது. நம்ம கதாநாயகியை வந்து கைட் பண்ண ஆரம்பிக்குது. நீ வந்து இப்படியே இருக்காத, நீ லைஃப்ல ஒன்னும் வந்து இதாகணும். இப்போ இது கொடுக்குற கைட்னால இவங்க வந்து பெரிய செலிபிரிட்டி ஆயிடுறாங்க. அதாவது ரொம்ப ஃபேமஸ் ஆகி பெரிய ஒரு மாடலாவே ஆயிடுறாங்க. ஆனா அந்த ஏஐ பாத்துக்கிட்டீங்கன்னா இப்போ 24 hours ஆன்லைன் இருக்குது. அந்த கேமரா எல்லாமே ஆன்லைன் தான் இருக்குது. ஆனா அவங்களுக்கே தெரியாம அந்த ஏஐ வந்து தனியாவே இயங்குது. கதாநாயகிக்கு முன்னாள் சென்று இப்போ நம்ம கதாநாயகியை பார்க்க வராரு. ஆனால் அவரை வந்து பார்க்க மாட்டேன்னு சொல்லி செக்யூரிட்டியை வச்சு விரட்டி அனுப்பிடுறாங்க. அவன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சேட்டும் பண்ணுவாரு. ஆனால் அந்த சேட்டை வந்து அந்த ஏஐ வந்து இது எழுதி அனுப்பும், அழைச்சும் விட்டுரும். இது நம்ம கதாநாயகி தெரியாது. கொஞ்ச நாள் சென்று நம்ம கதாநாயகன் வந்து காணாம போயிடுறாரு. ஹீரோவுக்கு அதுக்கப்புறம் என்னாச்சு, ஏஐக்கு என்ன சம்பந்தம் அப்படின்றத வந்து இந்த படத்தை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த படம் பார்த்து முடிக்கும் போது ஏஐ வந்து அதுல ஒரு சில ஆபத்து இருக்குது. அது வந்து ஃபியூச்சர்னால வேற வழி இல்லை அப்படின்றது வந்து இந்த படம் பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு தானாவே தோண ஆரம்பிக்கும். சீரியஸ்லிங்க அருமையான ஒரு படம், எல்லாரும் கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். இந்த படம் வந்து மூவி பாக்ஸ்ல இருக்குது. இந்த படம் தமிழ் டப்பிங்ல இருக்குது. அங்க போய் நீங்க தட்டி பாத்துக்கங்க. நான் உங்கள் கிரேசி ஜி.